அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தால்ச்சா நெய் சோறு பிரியாணி சொத்துக்கு தால்ச்சா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதாவது கேட்பாங்க, நீங்கள் மட்டும் எப்படி தால்ச்சா வைக்கிறீங்க? நீங்கள் வைக்கிற தால்ச்சா மட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட. அது மாதிரி தான், அதனால தான் தால்ச்சா போடவே இல்லை. தால்ச்சா ரெசிபி மட்டும் நான் இன்ன வரையும் போடவே இல்லை. சேனல் ஆரம்பித்ததுலேருந்து ரேஷன் பருப்பில் தான் தால்ச்சா வைக்கிறேன் பாருங்கள். நல்லா பருப்பை கழுவிட்டு சீரகமும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு எப்படி தால்ச்சா வைக்கலான்னு பார்க்கலான்னு வாங்க. ரொம்ப நான் குக்கிங்குள்ளார போகலாம். கடாயில் எண்ணெயை வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏலக்காய் 2 ஏலக்காய் 2 கிராம்பு பட்டை அந்த பிரிஞ்சால் இலையோடு சேர்த்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை கூட பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டைலில் வச்சு பாருங்கள், தால்ச்சா டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னென்னா போடுறேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். வதங்கிருச்சு வெங்காயம், தக்காளியை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படுற அளவு, உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும்னா நிறையா போட்டுக்கோங்க, இல்லாட்டினா கம்மியாக போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் தான் போடுறேன். ஒரு 7-8 பேர் சாப்பிட்ற மாதிரி தால்ச்சா வைக்கிறேன் நான். அதனால் நான் வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இன்னும் அதிகமாக வச்சிங்கன்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 7-8 பேர் வைக்கிற மாதிரி தால்ச்சாவுக்கு தான் நான் இப்போ பொருள் சொல்லிகிட்டு இருக்கேன். 7-8 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் இப்போ ரெசிபி சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கு உண்டான பொருள் தான் இப்போ நான் போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிட்டு காய்கறி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சவுசவு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு வித்து வந்து புதினா மல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சவுசவ், சில பேர் சுரக்காய் போடுவாங்க. சுரக்காய் இல்லை, அதனால் நான் சவுசவ் போட்டிருக்கேன். இது மாதிரி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு புதினா மல்லியும் போட்டு சேர்த்து வதக்கும்போது நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை மட்டும் இப்போ ஊற்றி வேக வச்சுக்கலாம். காய்கறி வந்து இந்த தண்ணியில் வெந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அந்த தண்ணியை மட்டும் இப்போ ஊற்றி வேக வச்சுக்கிறோம். அதுக்கு தேவையான மசாலா வந்து நான் வந்து 1.5 ஸ்பூன் தான் மசாலா போடுறேன். அதாவது மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூன் போடுறேன், மஞ்சள் தூள் இதை மட்டும் போட்டுக்கோங்க. கரம் மசாலா தேவைப்பட்டால் கரம் மசாலா போட்டுக்கோங்க, இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தேவைக்கேற்ப தண்ணி வச்சுட்டு காயை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ காய் வெந்துட்டு வரட்டும். அதுங்காட்டி நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, அதை நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு அது கூட வந்து இதுதான் ஹைலைட்டே. மட்டன் வந்து ஒரு 1/4 கிலோ தான் வாங்கினேன். கொழுப்பும் எலும்பும் கலந்த மாதிரி மட்டன் 1/4 கிலோ வாங்கி வேக வச்சுருக்கேன். இந்த கொழுப்பும் இந்த எலும்பும் கறியும் சேர்த்து செய்யும்போது தால்ச்சா ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறதே அதுதாங்க. இந்த பருப்பில் சேர்த்துக்குவோம். இந்த கொழுப்பையும் இந்த எலும்பையும் பருப்பில் சேர்த்துட்டு நல்லா காய் வெந்து வந்த பிறகு அப்புறமே தான் இதை நம்ம ஊற்றணும், அதில் சேர்த்துக்கணும். அதுங்காட்டி சேர்த்துறாதீங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம குக்கரில் வேக வச்சுட்டோம் கறியையும் கொழுப்பையும். கொழுப்பு போட்டு தால்ச்சா வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வியூவர்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய சமையல் பிடிச்சிருக்கா? எந்த ஒரு கமெண்ட்டுமே போட மாட்டேறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருமே எந்த கமெண்ட்டுமே கேட்க மாட்டேறீங்க. நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வியூவர்ஸ் தான் வராங்க தவிர சப்ஸ்கிரைபர் வரல, லைக்கும் வரல. கொஞ்சம் லைக் போட்டு விட்டு போங்க. இப்போ பாருங்கள், நம்ம காயெல்லாம் வெந்த பிறகு எலும்பையும் கொழுப்பையும் சேர்த்து பருப்போடு ஒன்றா ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்துருச்சு, ஏற்கனவே காய் வெந்துருச்சு. இன்னொரு 2 கொதி மட்டும் விட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, கடைசியாக வந்து மாங்காயை போட்டுட்டு இறக்கிக்கலாம். ஓகேங்களா? மாங்காயை போட்டுட்டு, மாங்காய் தான் இதில் ஹைலைட்டே. மாங்காய் போட்டுக்கோங்க. தேவைன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் ஊற்றலை, மாங்காய் போட்டிருக்கேன் பாருங்கள். மாங்காயை போட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் புதினா மல்லி இருந்தால் சேர்த்து இறக்கிக்கோங்க. வதக்கும் போது கொஞ்சம் புதினா மல்லி போட்டோம், கடைசியாக இறக்கும் போது கொஞ்சம் புதினா மல்லி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் ஊற்றலை. இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஊற்றினீங்கன்னா கொஞ்சனா ஊற்றிக்கோங்க. ஏன்னா நிறையா ஊற்றினீங்கன்னா இனிக்கிற மாதிரி ஆகிடும். புளி தேவைன்னா ஊற்றிக்கோங்க. நான் மாங்காய் போட்டதால் புளி போடலை.
உங்களுக்கு புளி தேவைன்னா ஊற்றிக்கோங்க. பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு. தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.